தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். திருப்பம் மார்க் எதன சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12, 13, 14 நான் வாசிக்கிறேன். முதல்ல, மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவில் இருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்போது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அப்படியே 19க்கு வருவோம். சாயங்காலம் ஆன போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமுள்ளாயிருங்கள். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த மாலை வேளையில் தேவரகமான விசுவாசத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த தேவரகமான விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா, எவ்வளோ பெரிய மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் அது என்ன பண்ணும்? மாற்றக்கூடியது. எவ்வளோ பெரிய கடும் பிரச்சனையாக இருந்தால் அதை மாற்றக்கூடியதாக என்ன பண்ணுது இருக்கு. அப்போ நீங்களும் நானும் இந்த தேவனுடைய விசுவாசத்தை நான் கற்றுக்கொள்ளும் போது, அதை நான் கர்த்தர் எனக்கு படிப்பிச்சு நடத்தும் போது, எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் அதை என்ன பண்ண முடியும்? சந்திக்க முடியும். சொல்லுங்கள், சவால்களை சந்திக்கக்கூடிய தேவனுடைய விசுவாசத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய விசுவாசம் என்னுடைய எல்லா சவால்களையும் சந்திக்கும், எல்லா சவால்களையும் சந்திக்கும். ஆமென். அப்போ எப்படி சந்திக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தான் இங்கே ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். எப்படி கற்றுக் கொடுக்குறாருன்னு சொல்லும்போது, இன்னைக்கு நம்ம எதை கற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்லும்போது, வேரோடே பட்டு போயிற்று. என்ன ஆயிடுச்சு? வேரோடே பட்டு போய், அதான் நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்குறது. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து முதல் நாளில் பெத்தானியிலிருந்து புறப்பட்டு வரும்போது அவர் பேசுகிறார். மரத்தை பார்த்து என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். பேசும்போது எப்படி பேசுகிறார் பாருங்க. இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அப்போ அத்திப்பழம் காலம் இல்லை, ஆனால் அத்தி மரத்தை பார்க்குறாரு. அது இலை நல்லா இருக்குது, ஆனால் அதில் பழம் இல்லை. ஆனால் பழம் இல்லைனாலும் எனக்கு பழம் வேணும்னு பேசுகிறார். அல்லேலூயா. அதுதான் நான் ஏற்கனவே சொல்கிறேன். நம்ம சீசனை நம்பி நாம் இல்லை, சீசனுக்கு அப்பாற்பட்ட தேவனை என்ன பண்ணுறோம்? நம்ம ஆராதிக்கொண்டு. அப்போ சீசன் இல்லை, ஆனால் அவர் சொல்கிறாரு சீசன் இல்லைன்னா அதுக்கு தான் சீசன், எனக்கு சீசன் இல்லவே இல்லை. ஆமென். அப்போ அந்த சீசனை நம்பி அவர் இல்லை, சீசனை சார்ந்து அவர். நாமளும் சீசனை சார்ந்து இருக்கவே கூடாது. அப்போ யாரை சார்ந்து இருக்கும்? நான் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சார்ந்து என்ன பண்ணும்? அப்போ சீசனில் சார்ந்திருந்தோம்னா சீசன் வரும்போது தான் வரும், அப்புறம் வரவே வராது. ஆனால் இங்கே சீசனை பற்றி சொல்ல அவர் விசுவாசத்தை பற்றி நமக்கு படிப்பிச்சு காண்பிக்கிறார். இது சொல்லும்போது சீசர் என்ன பண்ணுறாங்க? அதை கேட்குறாங்க. அது கேட்டு அதை முடிச்சுட்டு எங்கே போயிட்டாங்க? ஜெருசலேமுக்கு போயிட்டாங்க. அங்கே போய் தங்கி அடுத்த நாள் காலையில் திரும்ப பிரயாணப்பட்டு அந்த வழியாக என்ன பண்ணுறாங்க? வராங்க. வரும்போது தான் சீஷர் என்ன யார் பார்க்குறான்? பேதுரு பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, என்னப்பா மரத்தை பார்த்து பேசினாரு, அது பேசின மரம் என்ன பண்ணுருச்சு? அது பட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லி அதை நினைவு கூறுறாரு. அப்படின்னா நேற்று என்ன பேசினா அதை நினச்சி பார்க்குறாரு. நினச்சி பார்க்கும்போது இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நேற்று சாயங்காலம் பேசினாரு, அடுத்த நாள் பார்க்கும்போது அது என்ன இருக்குது? அந்த வேரோட பட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆச்சரியமாக பார்க்குறாரு. அது ஆச்சரியமாக பார்த்து பேசும்போது தான் இயேசு கிறிஸ்து அவர் கற்றுக் கொடுக்குறாரு. இது என்னப்பா பெரிய விஷயம்? நீ தேவனுடைய விசுவாசத்தில் இருந்தன்னா நீனும் மலையை பார்த்து பேசினா கூட அது என்ன பண்ணாது? ஒன்றுமில்லாமல் போகும். அப்போ மலையை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்லி இந்த மலையை பார்த்துன்னு என்ன பண்ணுறாங்க? குறிப்பிட்டு அங்கே அத்தி மரத்தை பார்த்து இந்த அத்தி மரம்னு பேசுகிறாரு, இங்கே பேசும்போது இந்த மலைன்னு பேசுகிறாரு. அப்போ நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும் போது, எனக்கு மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், அதை நான் பேசும்போது அது என்ன பண்ணும்? அது ஒன்றுமில்லாமல் போகும். இங்கே பேசும்போது அத்தி மரத்தை பார்த்து பேசும்போது
மரத்தை பார்த்து தான் பேசுறாரு. ஆனா பேசுன அந்த வார்த்தை எங்க போய் வேலை செய்யுது? வேர்ல போய் வேலை செய்யுது. சொல்லுங்க, வேர்ல போய் வேலை செய்யுது. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வேர்ல போய் வேலை செய்யற அளவுக்கு பேச முடியுமான்னா பேச முடியும். ஆமென். அப்ப நான் விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையில நான் அறிக்கை செய்யும் போதெல்லாம் அது என்ன நடக்குதுன்னா, அது வேர்ல போய் என்ன பண்ணுறது வேலை. அப்ப எனக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ அதை நான் பேசும்போது அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய வேர்ல போய் வேலை நடக்கும். எதெல்லாம் எனக்கு சாதகமா வேணுமோ அதை பேசும்போது அது போய் வேர்ல வேலை என்ன பண்ணும். அப்ப வேரோட பிடுங்கக்கூடிய அளவுக்கு வேர்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். நீங்க கேட்கலாம், ஏன் வேரை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேர்ல இருந்து தான் ஒரு மரத்துக்கு கனி என்ன பண்ணுது போகுது இல்லையா. இன்னும் சொல்ல போனா இந்த கனிம வளங்கள், அதற்குரிய சத்து, அதுக்குரிய நீர் சத்து எல்லாமே எதன் மூலமாக தான் போகுது, அந்த வேர் மூலமாக தான். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம பேசும்போது அது வேர்ல போய் வேலை என்ன பண்ணும் செய்யும். அது அது பேசிட்டு வர பிறகு அது வேலை செய்யறது நம்ம பார்க்க முடியாது. ஆனா மறுநாள் என்ன பண்ணும் அதை பார்க்க. அப்ப நீங்களும் நான் விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையில பேசும்போதெல்லாம் அது எங்க போய் வேலை செய்யுது, எனக்கு எது பிரச்சனையா இருக்குதோ அந்த வேர்ல போய் அது வேலை செய்யும். அதை நான் அப்போ பார்க்க முடியாது, ஆனா சீக்கிரமா அதை பார்க்க. அப்ப நான் விசுவாசத்துல நான் பேச 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 அது போய் என்ன பண்ணும், வேர்ல செயல்பட ஆரம்பிக்கும். சொல்லுங்க, வேர்ல செயல்படும். ஆமென். அதான் சொல்றாரு, விசுவாசத்துல நீ பேசணும்னா அது மழையா இருந்தா கூட அது என்ன பண்ணும், அது வேலை செய்யும். அப்ப நீங்க முடிவு பண்ணும், நான் மழையா இருந்தா கூட என் பிரச்சனை மழை போன்று இருக்குதுங்க, நானும் எவ்வளவோ நான் தள்ளிட்டு வந்துட்டேன், நாட்களை எவ்வளவோ கடத்திட்டு வந்துட்டேன், ஆனா போன மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாம் அந்த கடத்துவதற்கு பேசிட்டு இருக்கிறோம், போவதுக்கு பேசல, அது மாறுறதுக்கு பேசல. அப்ப இது வரைக்கும் நான் தள்ளிக்கிட்டு வந்துட்டேன், கடத்திட்டு வந்துட்டேன், நடத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு இருக்குது. ஆனா இங்க சொல்லும்போது எப்படி சொல்றாரு, எவனா அந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து அப்படின்னா அது என்ன பண்ணும், தலைகீழ் அது புரண்டு என்ன பண்ணும். அப்ப மலை என்ன பண்ணுது, எவனாயும் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துல. அப்ப ஏன் இவ்வளவு விளக்கமா சொல்றாருன்னா, மலைக்கும் சமுத்திரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா சம்பந்தம் இல்லை, ஆனா இவர் சொல்றாரு, நான் நினைச்சேன்னா மலையை பார்த்து பேசணும்னா சம்பந்தம் இல்லைனாலும் அந்த மலை போய் எங்க தான் விழும், சமுத்திரத்துல போய் விழும். அப்ப அங்க மரத்தை பார்த்து பேசுறாரு, வேர்ல வேலை செய்யுது. மலையை பார்த்து பேசும்போது அது எங்க தான் வேலை செய்யும், மேலோட்டமா வேலை செய்யல, அடியில என்ன பண்ணுது வேலை. அப்ப நான் விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையை நான் பேசும்போதெல்லாம் அது அடியில போய் என்ன பண்ணுது வேலை செய்யுது. அப்ப மாற்றம் உண்டாக்கணுமா, நான் பேச பேச அது என்ன பண்ணும், அடியில போய் மாற்றங்கள் என்ன பண்ணாது உண்டாக்கும். சொல்லுங்க, மாற்றங்களை உண்டாக்கும். எனக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்குதோ அந்த பிரச்சனையை நான் மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தையை பேசும் போதெல்லாம் அது வேர்ல போய் வேலை செய்யும். ஆமென். அப்ப யாரா இருந்தாலும், யாரெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தையை நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க யார் பேசுனா அது என்ன பண்ணாது நடக்க ஆரம்பிக்கும். ஆனா நம்ம எப்படி பேசுறோம்னா, கொஞ்சம் பேசுறோம், கொஞ்சம் ஏதாவது கிடைக்குது, அதோட என்ன பண்றோம், அதை விட்டுறோம். ஆனா அதை விடவே கூடாது. சொல்லுங்க, விடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அப்ப எனக்கு அதுல ஒரு பெரிய நன்மை உண்டாகிற வரைக்கும் அதை என்ன பண்ண மாட்டேன். இப்ப இயேசு கிறிஸ்து பேசுற உடனே பட்டு போயிடுச்சு, ஆனா நான் பேசுற மலை அப்படியே நிக்கிற மாதிரி என்ன பண்ணுது இருக்குது. ஆனா நான் நம்புறேன், நான் பேசிக்கிட்டே என்ன பண்ணுவேன் இருப்பேன். நான் அதை பேச 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 அது மழையா இருந்தாலும் எங்க தான் போவோம், சமுத்திரத்துல போய் என்ன பண்ணும். அப்ப இன்னைக்கு சமுத்திரத்துல போற அளவுக்கு பேசுறோமா, இல்ல நவர்ற மாதிரி பேசுறோமா, அசைகிற மாதிரி பேசுறோமா, இல்ல அசையாத மாதிரி பேசிட்டு இருக்கிறோமா. சில வேளையை நம்ம அசையாத மாதிரியே பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் போவாதுங்க, அதெல்லாம் நடக்காதுங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்கன்னா அந்த மலையை பார்த்துட்டு அது கொஞ்சம் ஆட்டமே காலம் அது மட்டும் என்ன பண்ணுது நிக்குது. ஆனா நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, நான் முடிவு பண்ணேன்னா அதை பேசுனா அது என்ன பண்ணும், அந்த மலை என்ன பண்ணும், அடியிலேருந்து பெயர்த்து என்ன பண்ணும், கொண்டு போய் எங்க போட சொல்லுமோ அங்க என்ன பண்ணும் போய் போடும். ஆமென் சொல்லாமா. அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குற இன்னைக்கு நீங்களும் நானும். இங்க சொல்றாரு பாருங்க, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. நம்ம பிரச்சனை எப்படிதான் மாறும், நம்ம சொல்லதான் மாறும். அப்ப விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தை நான் பேச 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 சொல்ல நான் என்னெல்லாம் பேசுறேனோ அதுல ஒரு பெரிய மாற்றம் என்ன பண்ணும் உண்டாகும் என்று சொல்லி, நான் சொன்னபடியே நடக்கும் என்று. எப்படி நான் சொல்றேன், ஏதோ நான் சொல்றேன், நடக்குமாலாம் தெரியாதுலாம் இல்லை, நான் சொன்னா அது என்ன பண்ணும் நடக்கும். ஏன், நான் தேவனால பிறந்திருக்கிறேன், தேவனால் உலகத்தை என்ன பண்ணும் ஜெயிக்கும்.
அப்ப இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நான் இயேசு விசுவாசிக்கிறேன், இயேசு சொன்ன வார்த்தை விசுவாசிக்கிறேன், அதை விசுவாசிக்கத்தால அதை நான் பேசுறேன் இல்லைங்களா? சொல்றது இல்லையா? விசுவாசித்தே நாகையால் பேசினேன். அப்ப நான் விசுவாசிக்கிறேன்னா பேசணும். எதை பேசணும்? முடியாதுன்னு பேசுறது இல்ல, ஆகாததுன்னு பேசுறது இல்ல, நடக்காதுன்னு பேசுறது இல்ல. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுறேன். நான் பேசக்கூடிய வார்த்தையில வல்லமை என்ன பண்ணுது? இருக்குது. அது என்னுடைய வல்லமை இல்ல, தேவனுடைய வார்த்தையில இருக்கிற வல்லமை. அதை நான் பேச 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 அது வல்லமை என்ன பண்ணும்? செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை என்ன பண்ணும்? அந்த காரியங்களை மாற்றக்கூடிய வார்த்தை நான் என்ன பண்ணும்? பேசணும். அமேன் சொல்லாமா? சொல்லும், தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவேன். பெரிய மாற்றங்களை கர்த்தர் நான் சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக நடத்துவார். ஆமென். இது சொல்லும்போது சொல்றாரு பாருங்க, சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். எப்படி விசுவாசிச்சா? சொல்லுங்க, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்ப இவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம சொல்றதுல சந்தேகப்பட்டுட்டும் சொல்லலாம், சந்தேகப்படாமலையும் சொல்லலாம், விசுவாசிச்சு சொல்லலாம், விசுவாசம் இல்லாமலையும். அப்ப சொல்ற சந்தேகப்படாமல் விசுவாசிச்சுன்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் நம்பி விசுவாசித்து நான் சொல்றேன். அது என்ன பண்ணும்? நடக்கும். அது நடக்காதுன்னு கிடையவே கிடையாது. சொல்லுங்க, நடக்காதுன்னு கிடையவே கிடையாது. ஆமென். அப்ப சொல்ற சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று. ஆமா, உண்மையை ஒன்று சொல்றேன்ப்பா, மெய்யா சொல்றேன் நான். நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்து நீ சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சொன்னபடியே என்ன பண்ணாது? ஆகும். எதை பார்த்து? மலையை பார்த்து. அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையில் எது உங்களுக்கு மலை போல இருக்குதோ நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, நீங்க அப்படியே துவண்டு போயிடாதீங்க. அதுக்குதான் நான் சொல்லி கொடுத்தேன். சோர்ந்து போகிறதுக்கு என்ன பண்றாராம்? பலன். அப்ப நமக்கு என்னத்த பலத்தை கொடுக்குறாரு? நான் சோர்ந்து போகாம தேவனுடைய வார்த்தை பேசுறதுக்கு பலன் கொடுக்குறாரு. ஏன்னா கர்த்தருக்கு அப்புறம் என்ன பண்றேன்? எப்படி எனக்கு பலன் வருது? கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். காத்திருக்கும் போது கர்த்தர் என்ன எனக்கு பலத்தை கொடுக்குறாரு, எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரு. அப்ப என்ன ஏன் என்னன்னா, நான் சில வேளை எனக்கு சோர்வு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுது? வந்துடுது. ஏதோ ஒரு தேவையில் இருக்கிறோம், சோர்வு வந்துடுது. ஏதோ பலவீனம்னா சோர்வு வந்துடுது. எதுனாலும் எதுதான் வருது? முதல்ல நமக்கு சோர்வு தான் முதல்ல வருகுது. நாம் நினைக்கிறோம் சோர்வு வந்துட்டா மேல வர முடியாது. நான் சொல்றாரு, நீ சோர்ந்துட்டியா, எண்டவா எண்ட பலனை பெற்றுக்கொள், பலனை பெற்றுக்கொள். நீ என்ன திரும்ப பேச ஆரம்பி. நீ பேச 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 எந்த பிரச்சனை மாறணுமோ அந்த பிரச்சனை மாறும். எது வேணுமோ அது என்ன பண்ணும்? உங்க பக்கம் திரும்பும். ஆமென். அப்ப இயேசுவின் தழும்புகளால் சுகமான வார்த்தை தெரியுதா? அதை நம்ம எப்படி பேசணும்? இங்க சொல்லி கொடுக்குறாரு, இந்த மலையை பார்த்து. அப்ப எனக்கு சுகம் வேணுமா? நான் சொன்னபடி நான் விசுவாசி சொல்லும்போது, நான் சந்தேகப்படாமல் சொல்லும்போது அது எனக்கு சுகத்தை என்ன பண்ணும்? உண்டாக்கி எனக்கு கொடுக்கும். அப்படின்னு நான் சந்தேகப்படாம விசுவாசி என்ன பண்ணும்? சொல்லணும். அப்ப நான் சொல்ல 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 என்ன பண்ணும்? எனக்குள்ளார சுகமும் ஆரோக்கியம் எனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். இப்ப இன்னொன்னு சொல்றேன், நம்ம தேவையில் இருக்கிறோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க வேண்டும். என்ன பண்ணுவேனா? விசுவாசித்து சொல்லுவேன் இல்லைங்களா? விசுவாசித்து நான் சொல்றேன், சொன்னபடி அது என்ன பண்ணும்? நடக்கும். அது நடக்க செய்வது என் வேலை இல்லை, சொல்றது என் வேலை. நாம என்ன நினைக்கிறேன்னா, அது நடக்கிறது இல்லை, நான் சொல்ல வேண்டியது என் வேலை, செய்கிறது அவர் வேலை. ஏன்னா அந்த வார்த்தை யார் கொடுத்தது? அவர் கொடுத்திருக்கார். அப்ப சொல்ல வேண்டியது தான் என் வேலை. சொல்லுங்க, சொல்ல வேண்டியது தான் என் வேலை. செய்கிறது அந்த வார்த்தையோட இருக்க வல்லமையோட வேலை. சொல்லுங்க, சொல்ல வேண்டியது என் வேலை, செய்கிறது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை செய்யும். ஆமென். அப்ப வல்லமை செய்யும் நம்பிக்கை இருக்குதா? அப்ப பேசுவோம். ஆமென். அப்ப என்ன பேசுறது ரொம்ப முக்கியமானது. என்ன பண்ணுது? அதுதான் இப்ப நம்ம விசுவாசத்துல பேச ஆரம்பிச்ச பிறகு அவநம்பிக்கையான எண்ணங்கள் வராம இருக்கவே இருக்காது, வரும். என்ன பண்ணும்? ஏன்னா இங்க எப்படி பேசுனா அது நமக்கு ஆயிடுமோ, அதே போல அவிசுவாசம் வந்து அதை பேசினா அது என்ன பண்றோம்? ஆயிடும், அது ஆயிடும். அப்ப நான் என்ன பண்ணும்? அவிசுவாசம் வரும்போது அவிசுவாசத்தை பேச கூடாது. அவிசுவாசம் வராதுன்னு சொல்ல முடியாது, ஆனா வந்துச்சுன்னா நான் பேச கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, அதை பேசினா அது சீக்கிரம் என்ன பண்றோம்? ஏன்னா விழுந்து போன உலகத்துல இருக்கிறோம். இந்த நன்மை நடக்குன்னா அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை என்ன பண்ணுது? ஆனா தீமை நடக்கிறதுக்கு பிரச்சனையே டக்குன்னு நடந்துருது. தீமை என்ன பண்ணுது? டக்குன்னு. அப்ப தீமை நடக்குவதற்கு நான் பேசாம நன்மையே நடத்துவதற்குரிய வார்த்தையை என்ன பண்ணுவேன்? பேசுவேன். அப்ப இது மாதிரி இருக்குதே, நான் பிரச்சனையா இருக்குது, நான் என்ன பண்றது? அப்படின்னா, கர்த்தாவே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, விசுவாசத்துல வளர பண்ணுங்க, விசுவாசத்துல வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட போனா, ஆண்டவர் விசுவாசத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுவாரு? இருப்பார். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. அப்ப நான் பேசக்கூடிய வார்த்தை எங்க வேலை செய்யுது? சொல்லுங்க, வேறல. ஹல்லேலூயா.
அப்போ அவிசுவாசத்தில் பேசினாலும் அது எங்கே தான் போய் வேலை செய்யும்? அதுவும் வேரில் தான் வேலை செய்யும். சில பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. ஏன்னா நம்ம அவிசுவாசத்தில் என்ன பண்ணுறோம்? பேசிக்கிட்டே இருக்கோம். அது எங்கே போய் வேலை செய்யுது? அந்த அந்த வேரில் வேலை செய்யுது. அது போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் அந்த பிரச்சனை. ஆனால் நம்ம உட்கார வச்சிடறோம். ஏன்? அவிசுவாசத்தில் என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னா என்ன பண்ணுறோம்? அது உட்காந்து சரி முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டா நான் என்ன பண்ணுறேன்? உட்காந்துருது. ஆகவே ஆகாதுன்னா அது நல்லா ஸ்டாண்டர்டாக உட்காந்துருது போகவே. ஆனால் நாம் நினச்சிருக்கிறோம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், அதெல்லாம் நான் என்ன பண்ணும், நான் பேசினா என்ன பண்ணுறோம்? போயிடும். இல்லை ஜெபம் பண்ணுறது ஒரே மாதிரி ஜெபம் பண்ணுறோம்னா பேசுறதும் ஒரே மாதிரி என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும்போது நல்லா பண்ணிட்டு பேசும்போது தவறாக பேசிட்டோம்னா எது டக்குன்னு பழிச்சிடும்? பேசுறது பழிக்க. அப்போ ஜெபிக்கிறது நம்ம சரியாக ஜெபிக்கலாம். அங்கே சொல்லும்போது சொல்லியும் கொடுக்குறாரு. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்றும் விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. அப்ப ஜெபமும் விசுவாசமும் சேர்ந்து வரும்போது அவிசுவாசம் வந்துச்சுன்னா அப்ப அதை பேசிடுவேன் கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஜெபத்துல சரியா பேசுவோம், ஆனா சாதாரணமா நம்ம வார்த்தை பேசும்போது அதாவது அவநம்பிக்கை வார்த்தை என்ன பண்றோம்? பேசிடுவோம். பார்த்தா ஜெபத்துல அவ்வளோ பேசுற நாம அந்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்காது. அவநம்பிக்கையா பேசிருந்து வந்துடும். அவநம்பிக்கையா பேசுறது என்ன பண்றோம்? அப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னா விசுவாச வார்த்தையில் மாத்திரம் என்ன பண்ணும்? பேசு முடிவு பண்ணும். ஏன்? எங்க போய் அது வேலை செய்யுது? வேர்ல போயிடுது. ஏன்? அவிசுவாசம் பேசுனா அதுவும் வேர்ல வேலை செய்யுது, விசுவாசம் பேசினாலும் அது அங்க வேர்ல வேலை செய்யுது. அப்ப நான் எதை பேசுனா எனக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் என்ன பண்ணும்? பேசணும். நமக்கு அன்னப்பறவை என்ன பண்ணும்? தண்ணியும் பாலையும் வச்சா என்ன பண்ணும்? பாலை மட்டும் தண்ணி என்ன பண்ணும்? அப்படியே இருக்கும். இப்ப நாம என்ன பண்றோம்? தண்ணியும் குடிக்கிறோம், பாலையும் குடிக்கிறோம், தண்ணி பாலையும் குடிக்கிறோம். ஒரு பிரச்சனையும். அப்ப ஏன்னா நாம என்ன பண்றோம்? ரெண்டுத்தையுமே குடிக்கிறோம். அதனால என்ன வந்துட போகுது? பேசுறதால என்ன வந்துட போகுது? அதை நான் ஏதோ பேசிட்டேன் கோபத்துல, அதனால நீ அதெல்லாம் ஒண்ணு கோச்சிக்காத அப்படின்னு மத்தவங்க சொல்லிட்டு வந்துடும். அவங்ககிட்ட நீங்க சொல்லிட்டு வருதா நம்ம பிரச்சனை மாறுறது இல்ல. நம்ம பேசுதான் அந்த பிரச்சனை என்ன பண்ணுது? நம்மகிட்ட நிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம என்ன சொல்றோன்னு கேட்டுட்டு என்ன பண்ணுது இருக்குது? கேட்டு அது போகவே மாட்டேங்குதா? இன்னைக்கு முடிவு பண்ணும், நான் விசுவாசத்துல ஜெபிக்கிறேன், அதே போல விசுவாசத்துல தான் நான் பேசுவேன். அவன் நம்பிக்கையை நான் பேசவே மாட்டேன். அல்லேலூயா. அல்லதான் குறைவா இருக்குதா, தேவையில் இருக்கிறீங்க வச்சுக்கலாம், என்ன இருக்குதான்னா எப்பல ஒன்றும் இல்லை புள்ளன்னு சொல்லக்கூடாது, ஒன்றும் இல்லைதான் சொல்லக்கூடாது. கர்த்தர் என்ன கொடுப்பாரு, கர்த்தர் என்ன நான் நம்பி இருக்கிறேன். ஏன்னா என் பக்கம் வரலான்னு இருக்குது, அது ஆசீர்வாதம் என் பக்கம் வரலான்னு இருக்குது. நான் மற்றவங்களுக்காக இருந்துக்கிட்டு அதெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை புள்ளன்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அது என்ன பண்றோம்? அப்படியே நின்றுடும். அப்படி என்ன பண்றோம்? ஏன்னா வேர்ல வேலை செய்யுது இல்லையா, அது அங்கேயே நின்றுடும். அதனால அவர்களுக்காக நான் அவிசுவாசத்தை பேசுறது இல்லை. அவங்களுக்காக நான் அவிசுவாசத்தில் பேசிட்டு பிரச்சனை சந்திக்கிறது அவங்க இல்லைன்னா அவங்க இல்லை நீங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசத்தின் கோட்பாடு. இதெல்லாம் மாற்றவே முடியாது. ஏன் மாற்ற முடியாது? அது இப்படிதான் இயங்குன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால தான் அத்தி மரத்தை பார்த்து பேசுறாரு, மலையை பார்த்து பேச சொல்றாரு. ஏன் பேச சொல்றாரு? ஜெபம் பண்ணும்போது நீ கரெக்டாக ஜெபம் பண்ணுங்கிறாரு. ஏன்னா பேசும்போது சரியா பேசணும், ஜெபிக்கும் போது சரியா ஜெபிக்கணும். எல்லாம் ஒன்றோட கனெக்ஷன் உள்ளது. ஆனா நிறைய பேர் ஜெபத்துல சரியா பேசுறோம், வாழ்க்கையில அவநம்பிக்கையை பேசுறோம். இப்ப எது பலிச்சிருதுன்னா எது பலிச்சிருது? முதல்ல அவநம்பிக்கை பலிச்சிருது. ஒன்றும் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ வார்த்தை பேசியும் அந்த ஒன்றும் இல்லைங்கிறது டக்குன்னு என்ன பண்ணுறோம்? ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது அக்கிரமம் நிறைஞ்ச பாவம் நிறைஞ்ச உலகம். அது டக்குன்னு என்ன பண்ணுது? டக்குன்னு வேலை செய்யும். டக்குன்னு என்ன பண்ணுறோம்? அதுதான் பிள்ளைகிட்ட இதை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டா போச்சு. அதெல்லாம் என்ன பண்ணும்? போய் இதை மட்டும் பார்த்துறாதா அப்படின்னு சொல்லிடுங்களா, என்ன பண்ணும்? போன உடனே அதை மட்டும்தான் பார்க்கும். ஆனால் இதை பாரு இதை பாரு இதை பாரு சொல்லுங்க. நீங்கள் யூடியூப்ல போய் பிரதர் மெசேஜை கேளுங்க, மெசேஜ் கொடுங்க, பார்க்காது. ஏன் பார்க்காது? பாருன்னு சொல்லிட்டோம். ஆனால் ஏன்னா அந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிறதால அந்த பிள்ளைகளுடைய ஷார்ப் மைண்ட் எதில் தான் போவோம்? எது பார்க்க வேணான்னு சொல்கிறாங்களோ அதில் தான். ஏன்னா ஏன் பார்க்கக்கூடாது, எதுக்கு பார்க்கக்கூடாது, அப்படி அதில் என்னதான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுது? அல்லேலூயா. அப்படிதான் பாருங்களேன். டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவங்களுடைய சகாக்களோட வெளியூர்களை போனாரா, தங்கியிருப்பாராம். பெரிய ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்களாம். அப்போ தங்கி இருக்கும்போது அவர் சொன்னாராம், அவர் கூட வந்தவர்கிட்ட சொன்னாராம், அப்பா ஒரு 9 மணிக்கு மேலே நான் ரூமில் ஜெபம் பண்ணுவேன், நீ எட்டிக்கிட்டி பாத்துறாத அப்படின்னாராம். என்ன சொன்னாராம்? நீ எட்டிக்கிட்டி பாத்துறாதண்ணா. நம்மளால எப்படிப்பட்ட ஆளுவோ? எட்டி பார்க்கக்கூடாது, என்ன பண்ணுவோம்? எட்டி
பார்ப்போம். அப்ப அவர் 9 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். ஜெபம் பண்ணா அப்படியே தேவ தூதர்கள் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கு இறங்கி டிஜிஎஸ் தினகரன் ஐயாவும் அவரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். இவருக்கு அந்த டைம் ஆனவொடனே என்னமோ சொன்னாரு, என்னதான் அவர் பண்றாரு பார்க்கலான்னு சட்டனை திறந்து என்ன பண்ணாரு, எட்டி பார்த்த உடனே அந்த தேவதூதர் பார்த்தா இவருக்கு பக்குன்னு ஆகி போச்சான். அதுல பக்குன்னு ஆகி வச்சு இவருக்கு பயத்துல ஜுரம் வந்துருச்சான். இவர் போய் இவர் மூலம் படுத்துட்டாராம். பக்கத்துல இருக்கவங்களாம் என்னடாச்சு இவ்வளோ ஜுரம் அடிக்குது, நடுங்குதான் குடுன்னு. இவர் எல்லாத்தையும் அழகா பேசி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்லி மாதிரி பேசிட்டு இவர் வராராம். வரும்போது என்ன விஷயம்னு கேட்டாரா, இது மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை என்னன்னு கேட்டாரா, இந்த மாதிரி அப்படின்னாரு. நான் தான் போகும்போது என்னை பார்க்காதன்னு என்ன பண்ணேன் சொன்னல. ஏன்னா நம்முடைய எண்ணமே என்னன்னா, எதை பார்க்காதன்னு அதை என்ன பண்ணுவோம். அப்ப இன்னைக்கு நீங்கள் நானும் எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை பார்த்துடுறோம். இன்னும் இப்படி சொன்னா இருக்கும், எதை பேசக்கூடாது அதை என்ன பண்றோம் நம்ம. ஏன்னா பேசுறதால என்ன வந்துடுதுன்னு யோசிச்சிடுறோம். ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், நான் பேசுறதால எல்லாம் என்ன பண்ணுது வந்துடுது. அல்லேலூயா, எத்தனை ஆமென் சொல்றது. அப்ப இந்த உலகத்துல வேணான்னு சொன்னா அது வேணும்னு அர்த்தம் ஆகி போச்சு, வேணும்னு சொன்னா வேணான்னு அர்த்தம் ஆயிடுச்சு. எல்லாமே தலைகீழான பண்றச்சு. ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் பேசணும், என்ன வேணுமோ அது மட்டும் தான் ஜெபிக்கணும். இல்லைன்னா கம்முன்னு என்ன பண்ணும். அடிக்கடி சொல்லுவேன், சுருட்டி போட்ட பாய் மாதிரி கம்முன்னு இருக்கணும். ஏதாவது நமக்கு அவநம்பிக்கை வரலாம், எதுனாலும் வரலாம் இல்லைங்களா. போகும்போது என்னென்னமோ யோசனை வரும். ஆனா எந்த யோசனையும் நம்ம வாயால பேசிடுவேன் கூடாது. ஏன்னா 1008 எண்ணங்களை பிசாசு என்ன பண்ணுவோம், நமக்குள்ளார கொடுப்பான், சிந்தனையில கொடுப்பான். உன் வாழ்க்கையை பார்த்தே இப்படி இருக்குது, உன் குடும்பம் பார்த்தையே இப்படி இருக்குது, உன் வருமானம் பார்த்தையே இப்படி இருக்குது, உனக்கு எங்க வருமானம் இருக்குது, ஏது வருமானம் இருக்குது, நீ எப்படி வாழ போறன்னு 1008 கேள்விகளை கேட்பான். அதுவும் விசுவாசத்துல போகும்போது கேட்பான். சும்மா இருக்கும்போது என்ன பண்ண மாட்டான், கேட்க. சும்மா இருக்கலாம், நீ போய் பாருங்க, விசுவாசி சும்மா வந்துருவாங்கலாம் கேளுங்க. அவங்களுக்கு சம்மதமே இல்லை, விசுவாசுக்கு அவனுக்கு சம்மதமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எந்த பலனும் அவங்களுக்கு வரப்போறது இல்லை, எந்த நன்மை அவங்க அனுபவிக்க போகுதுன்னு அவங்களுக்கும் தெரியும், பிசாசுக்கும் தெரியும். இது ஒன்றும் தேராது தெரியும். ஆனா விசுவாசத்துல விசுவாசத்துல வார்த்தை கேட்டு இதை தான் பேசணும், இதை தான் செய்யணும் நீங்க முடிவு பண்ணி செய்யும் போது தான் பிசாசு அங்க வந்துருவான். ஆனா அப்பதான் முடிவு பண்ணும், நான் நல்ல வார்த்தையில பேச போறேன். இப்ப வந்திருப்பான், என்னை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவான் இருப்பான், கேட்டுக்கிட்டே என்ன பண்ணுவான் இருப்பான். ஆனா நான் அவனுக்கு செவி கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுது. ஏன்னா அவன் என்ன பண்றான், எப்படியாவது நம்முடைய வார்த்தையை திரிச்சு அதுல ஒரு பிழையை கண்டுபிடிச்சு அதுல ஆசீர்வாத குறைய வரலான்னு என்ன பண்றான், பார்த்துக்கிட்டே என்ன பண்றான், சத்தத்தை காணும் ஒண்ணும். ஏன்னா நாமளும் என்ன பண்றோம், இத்தனை நாளா எவ்வளவோ பண்ணி கடைசி நேரத்துல போய் செகண்ட் பிரைஸ் வந்துடுறோம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர மாட்டேங்குது. எப்படியாவது அடிச்சு பிடிச்சி மேல வந்துடலான்னு பாக்குறோம், கடைசி நேரத்துல அப்படியே என்ன பண்றோம். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு அவதூறமான எண்ணத்துல வார்த்தைகள் வந்துருது. வந்த உடனே அது எல்லாத்தையும் சீரழிச்சிட்டு நம்மளை அப்படியே நிக்க வச்சிருது. ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், ஜெபத்துல ஜெபிக்கிறேன்னா அதே மாதிரி வேதத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறேன்னா அதே போல பேசும்போது அதை தான் நான் என்ன பண்ணுவேன், பேசுவேன். எத்தனை ஆமென் சொல்றது. ஏன், அது வேர்ல போய் எங்க போய் வேலை செய்யுது, வேர்ல. அப்ப நான் பேசக்கூடிய அவிசுவாசம் எங்க போய் வேலை செய்யுது, அது போலான்னு நினைச்சிட்டு இருக்கு. பிரச்சனை என்ன பண்றது, போலான்னு நினைச்சிட்டு இருக்கு. நான் பேசினா அது என்ன பண்ணுது, சரி கொஞ்ச நாள் இருந்துட்டு போகும்னு ஒரு வாரம் இருந்துருது. அப்ப நாம அதில் அவன் நம்பிக்கையில என்ன பண்றோம், செயல்பட ஆரம்பிச்சிடமோ, அது அப்படியே உட்காந்துருது, போகவே மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு முடிவு பண்ணும், அது அத்தி மரமா பட்டு போயிடும், மலையா பெயர்ந்து போயிடும். எனக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணு, தேடி என்ன பண்ணும். அதை கத்த சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்களா, அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட. அப்ப என்ன வேணாலும் உனக்கு கூட என்ன பண்றேன், கொடுக்குறேன். என்னை நம்பி என் வார்த்தைகளை பேசிக்கிட்டே என்ன பண்ணு, என்னை தேடிக்கிட்டே இரு. தேடும் போது அவன் நம்பிக்கையே தேடாத, அது சொல்லி கொடுக்குறேன். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன். அப்ப பலன் அளிக்கிற தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் வேர்ல நடக்கிறதுன்னு புரிஞ்சிருச்சு. இனிமேட்டு வேர்ல என்ன பண்ணும், அது நடக்க முடியும். நான் என்ன பண்ண காரியத்தை பேசணும். லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கலாமா, காரியத்தை சொல்லிட்டு நான் லூக்கா 17 எடுத்து வச்சுக்கங்க. ஏன் அப்படி நான் இந்த இயற்கை உலகத்துல நான் இருக்கிறேன், நான் ஏன் அது மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. இந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசும்போதெல்லாம் இயற்கை உலகம் எனக்கு கீழ்ப்படியும். அந்த இயற்கை உலகத்தை நான் பேசிட்டேன்னா இயற்கை உலகம் எனக்கு கீழ்ப்படியாது. அப்ப எனக்கு கீழ்ப்படியும்படியான ஆவிக்குரிய உலகத்தின் வார்த்தைகளை நான் பேச ஆரம்பிப்பேன். பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஆவிக்குரிய உலகம் இந்த இயற்கை உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணாது, கொண்டு என்ன பண்ணாத நிறுத்தும். அப்படிதான்
தேவன் ஆவியானவர், ஆவியா இருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தை என்ன பண்றாரு? பேசுறார். பேசும்போது அந்த ஆவியானவர் பேசும்போது அந்த ஆவியானவர் பேசக்கூடிய வார்த்தையின் மூலமாக அது வேர்ல போய் வேலை என்ன பண்ணுது? அத்திமரம் எங்க இருக்குது? இயற்கை உலகத்தில் இருக்குது. அந்த இயற்கை உலகத்தில் அத்திமரம் எப்படி பட்டு போச்சு? அந்த ஆவிக்குரிய உலகத்தின் வார்த்தைகளை தேவன் என்ன பண்றாரு? பேசுகிறார். அப்படி பேசும்போது அந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற அந்த மரம் அதுக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணுது? செயல்படுகிறது. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவன், தேவனுடைய விசுவாசத்தை சார்ந்தவன். நான் பேசும்போது இந்த இயற்கை உலகத்தில் இருக்கிற எதுவா இருந்தாலும் அந்த ஆவிக்குரிய உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளார அந்த வார்த்தைக்குள்ளார என்ன பண்ணாது? வராது. அப்ப ஆவிக்குரிய உலகம் என்பது தேவனுடைய வார்த்தையை சார்ந்து அதை நான் பேச 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 இயற்கை உலகம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன பண்ணும்? வரும். சொல்ல, இயற்கை உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் பேசுவேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். சரி, லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாக்கிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். என்ன சொல்றார் அப்படின்னு சொல்லும்போது, எப்பா நீ இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஆவிக்குரிய உலகமுடைய காரியங்கள் உனக்குலாம் செயல்படணும்னா உன் சகோதரன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்? நீ மன்னிப்பை அவனுக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். என்ன பண்ணுவோம்? மன்னிப்பை கொடுக்கணும். ஏன் மன்னிப்பை கொடுக்கணும்? நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இதை பேசிட்டே வரும்போது 5ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பேரில் ஒருத்தவங்களுக்கு குறைவு இருந்துச்சுன்னா அதை நான் மன்னிக்கும் போது மன்னித்துட்ட பிறகுதான் அந்த விசுவாசமே என்ன பண்ணும்? அது செயல்படவே ஆரம்பிக்கும். அதை மன்னிக்காத குணம் நமக்குள்ளார இருக்கும்போது அந்த விசுவாசம் என்ன பண்ணாது? செயல்படவே. அப்ப விசுவாசத்தை நான் பெருகணும்னு நினைக்கும் போது யார் பேர்ல அது எனக்கு குறையா இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள்ட்ட மன்னிப்பேன் கேட்கணும், மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொண்டு விசுவாசத்துல பேசும்போது விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப யார்ட்டையாவது உங்களுக்கு குறை சொல்றாரு, 7 தரம் மன்னிக்கலாமா? மன்னிக்கணும். நேற்று தான் உன்னை மன்னிச்சேன், இன்னைக்கு உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லவே கூடாது. அப்போ மன்னிக்கிறதுல தயப்பெறுதல் நம்ம இருக்க 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 எனக்கு விசுவாசத்துல கர்த்தர் எனக்கு வளர்ச்சி என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். ஆமென். அதை சொல்லிட்டு அப்படியே விடல பாருங்க. அடுத்து ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு. அதற்கு கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள் சொல்றாரு. அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே. அப்ப இங்க சொல்றாரு கடுகு அளவு, இந்த அளவு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா எதை பார்த்து? காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாக என்று சொல்ல, அது உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, எப்பா உனக்கு நீ விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுன்னு சொல்ற, இப்ப நான் சொல்லிட்டேன் உன் சகோதரன் பிரச்சனையா இருந்தா அவனை மன்னிச்சுட்டு வந்தேன்னா உனக்கு விசுவாசம் வளரும் அப்படிங்கிற. விசுவாசத்தை இன்னும் எனக்கு வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவன்னு சொல்ற. கரெக்டு தான். அது விசுவாசம் எப்படி நம்ம வர்த்திக்க பண்றதுன்னா, முதல்ல சின்ன விசுவாசமா இருக்குது, அதை முதல்ல என்ன பண்ணும்? அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அதை பயன்படுத்தி நீ பேசிட்டேன்னா என்ன பண்ணும்? விசுவாசத்தை பயன்படுத்தினா எப்படி? பேசணும். விசுவாசம் என்ன பண்ணும்? பேசும். அப்ப பேச பேச அது பயன்படுத்துறது தான் அர்த்தம். அப்ப கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோட பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாக என்று சொல்ல, அது உங்களுக்கு. அப்ப சொன்னா என்ன பண்ணுமா? அது கடுகு அளவு விசுவாசத்தை சொன்னோம்னா அது என்ன பண்ணுமா? அவ்வளோ பெரிய மரமா இருந்தா கூட அது என்ன பண்ணுமா? வேரோட அது பிடுங்குண்டும். வேரோட என்ன பண்ணாது? அப்ப நான் சொல்லும்போது அந்த வார்த்தை என்ன பண்ணுது? அந்த மரத்தின் வேர்ல போய் வேலை செஞ்சு வேரோட என்ன பண்ணுது? அது பிடுங்கி எங்க போகுது? கடலுக்கு போகுது. எங்க போகுது? நல்லா புரியுதான்னு தெரியல. அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒன்று பிரச்சனையா இருக்குது, அது என்னை போட்டு அலக்கழிச்சிட்டு இருக்குது.
நான் அதை எப்படி மாற்ற போறேன் அப்படின்னா, அதை நான் கடுகள விசுவாசத்தில் நான் பேசும்போது பேசக்கூடிய வார்த்தை என்ன பண்ணும், போய் அந்த பிரச்சனையே அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் எங்கே தான் போடும்? கடல்ல போட்டுரும். சொல்லுங்க, கடல்ல போட்டுரும். என் பிரச்சனை இன்னைக்கு மாறுது. ஆமென். அப்போ இனிமேல் சொல்லணும், இனிமேட்டு நான் அவிசுவாசம் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். போன கடல்ல போய் ஊந்து திரும்ப தூக்கிடக்கூடாது. நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? அப்படிதான் தூக்கிற சொல்லலாம். நம்ம அப்பெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட அப்பெல்லாம் அப்படின்னாவே முடிஞ்சிச்சு, தூக்குறேன்னு அர்த்தம். இப்போ நான் அடிக்கடி இப்போ எல்லாம் விசுவாசிக்கிறேன்னா அடிக்கடி நினைக்கிறது, முந்தினோர் பிந்தினோர் முந்தினோரும் ஆண்டவரே நடத்த போறீங்க. ஹல்லேலூயா. அப்போ இது வரைக்கும் நான் இப்படி இருந்தேன், பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை விட இப்போ நீ அருமையாக நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன். இன்னைக்கு இருக்கிற வெளிச்சம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கே நல்லா இருந்தானா இன்னைக்கு நல்ல வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. இன்னும் மேலே வர எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ இங்கே சொல்லி கொடுக்குறாரு, கடுகு விடைய அளவு விசுவாசம் இருந்தனா, அதாவது சின்ன விதையா இருந்தா கூட அந்த விதையை விதைச்சிட்டோம்னா அது பல மடங்கு வேற என்ன பண்ணும், அது உற்பத்தி. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ கடுகு விதையில விசுவாசம் உங்களுக்கு இருந்து விசுவாசத்துல பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது மாறுன்னு பைபிள் என்ன பண்ணுது, சொல்லுது. அது மாத்திரம் சொல்ல பாருங்க, உங்களை ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலிட வரும்போது எஜமான் அவனை நோக்கி நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? என்ன சொல்றாருன்னா, இங்க அப்படியே அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டே வராரு. இங்க எப்படி சொல்றாரு பாருன்னா, எஜமான் ஊழியக்காரன் இல்லையா, வேலைக்காரன், ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த சம்பவத்துல. சொல்றாரு, நீ உனக்கு எஜமான் இருக்கிற, உனக்கு வேலைக்காரர் இருக்கிறான், ஊழியக்காரர் இருக்கிறான். அந்த ஊழியக்காரன் வேலை செஞ்சுட்டு வரான், நீ எஜமானா இருக்கிற, வேலை செஞ்சு வரான் அப்படின்னு கஷ்டப்பட்டு கூப்பிட்டு, எப்பா நீ வா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, நீ வேலை செஞ்சுட்ட, அதனால நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லுவியா? நீ முன்ன சாப்பிடுன்னா அவன் எஜமான் இல்லை இல்லைங்களா? அப்ப என்ன சொல்ற எஜமான் என்ன பண்றான், எப்பா வேலை செஞ்சு முடிச்சிட்டியா, இப்போ வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு சோற போடு, நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவான். அதே போல இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான், செஞ்சு எஜமானுக்கு என்ன பண்ணுவான், பணிவிடை செய்து சாப்பிட வைப்பான். அப்படி சாப்பிட வைப்பது தான் அந்த வேலைக்காரனுடைய வேலையை என்ன பண்ணுது, இருக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, சொல்லும்போது எஜமான் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்குது, அந்த வேலைக்காரன் என்பது விசுவாசத்தை குறிக்குது. எதை குறிக்குது? ஏன்னா விசுவாசத்தை பத்தின போதிச்சுட்டு இருக்காரு இல்லையா, கடுகள விசுவாசம் இருந்தா போதுன்னு சொல்லி போதிக்கிறாரு இல்லையா. அப்ப எஜமான்னு சொல்லும் போது நீங்க முடிவு பண்ணும் தேவனுடைய வார்த்தை, ஊழியக்காரன் சொல்லும் போது அது விசுவாசம். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எஜமான் சொல்லும் போது அங்க வேலைக்காரங்கிற விஜமான்னு சொல்லும்போது வார்த்தை, வேலைக்காரன் சொல்லும்போது விசுவாசம். அப்ப வேலைக்காரன் சொல்றதை காட்டிலும் பணிவிடைக்காரனாய் அந்த விசுவாசம் என்ன பண்ணுது, இருக்குது. பணிவிடைக்காரனுடைய வேலை என்ன யோசிச்சு பாருங்க. எஜமான் என்ன சொல்ற அதை என்ன பண்ணும், அதை செய்யறதான் வேலை இல்லைங்கன்னா. நமக்கு அந்த தண்ணியை திரைச்சல் மாத்திரம் இல்லையா, அதுல வரும் இல்லையா, ஆண்டவர் சொல்வாரு, நீ அந்த கற்சாடியில் தண்ணி என்ன பண்ணு, நிரப்புன்னு சொல்லுவார். அவன் என்ன பண்ணுவான், வேலைக்காரன் போய் என்ன பண்ணுவான், நிரப்புவான். நிரப்பும் போது ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, இந்த நிரப்புனது வேலைக்காரருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா, யாரா வேலைக்காரன் எஜமானுக்கு மட்டும்தான் தெரியும். அங்க ருசி பார்க்கணுக்கு அது தெரியவே தெரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, அது எப்படி நடந்துச்சு, எப்படி மாறிச்சு அப்படின்னா, அந்த வேலைக்காரனுடைய வேலை என்ன, ஏசப்பா வார்த்தை சொல்லுது ஊத்துனா என்ன பண்ணும், ஊத்தணும். அது எப்படி மாறும்னு யோசிக்க வேண்டிய அவசியம். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க அதான் குறிப்பிட்டாரு, எஜமானுடைய வேலை என்னன்னா, சொல்றது எஜமானுடைய வேலை, செய்யறது யாருடைய வேலை, அந்த ஊழியக்காரனுடைய வேலை. அப்ப ஊழியக்காரன் என்ன பண்ணுவான், அந்த வேலையை என்ன பண்ணுவான், செய்வான். அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்பது எஜமான பொழுது, அந்த வேலைக்காரன் அந்த ஊழியக்காரன் சொல்லும்போது விசுவாசத்தை போன்றது. அப்ப இந்த வேலைக்காரன் அதாவது வார்த்தையை பேசும்போது விசுவாசம் அதில் செயல்பட ஆரம்பிக்கும். விசுவாசம் செயல்பட ஆரம்பிக்கும். விசுவாசத்தோட வேலை என்னன்னா, பேசிட்டு அதை என்ன பண்ணும், செய்து முடிக்கிறது வேலை என்ன பண்ணுது இருக்குது. ஆமென். அப்ப விசுவாசத்துல நான் ஒவ்வொரு வார்த்தையும் பேச 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 அந்த விசுவாசம் என்ன பண்ணும், ஒரு பணிவிடைக்காரன் போல வேலை என்ன பண்ணும், செய்யும். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், எஜமான் வேலைக்காரன் சொல்லும்போது நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எஜமான் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லல. ஏன் அவனுக்கு அப்படி ட்ரீட்மெண்ட், ஒன்று அவனுக்கு கருணை இல்லாமல்லாம் கிடையாது. ஏன் அப்படி ட்ரீட் பண்றாருன்னா, அதை கேட்ட சம்பளத்தை என்ன பண்றாரு எஜமான், அவருக்கு என்ன பண்றாரு,
கொடுக்குறார் இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தைக்கேற்ற விளைச்சலை விசுவாசத்துல பார்க்க முடியும். விசுவாசத்துல பார்க்க முடியும். அப்ப நான் ஒரு கஷ்டத்தை பார்க்கும்போது ஐயோ கஷ்டம்னு பார்த்து விட்டுட்டேன்னா விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது. புரியுதுங்களா? ஐயோ ரொம்ப கடுமையா இருக்குது அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது. கடுமையா இருக்குதுதான், கஷ்டமா இருக்குதான், ஆனா நான் விசுவாசத்துல வார்த்தை என்ன பண்ணுவேன்? பேசுவேன். பேசுனேன்னா அந்த வார்த்தை போய் விசுவாசத்தை செயல்பட வைக்கும். விசுவாசம் செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப நீங்க கஷ்டப்படும் போது, நஷ்டப்படும் போதும் அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. எழுந்து என்ன பண்ணும்? பேசணும். பேசிட்டு வேற அவநம்பிக்கைய பேசணும். திரும்பவும் சொல்றேன், சும்மா பேச்சுக்கு சொல்லிடுவோம். இதுக்கு தான் நம்ம குடும்பமா வரணும், குடும்பமா பேசணும். இது ஒருவேளை இங்க வரல, குடும்பம் வரலன்னா நீங்க குடும்பத்துல போய் என்ன பண்ணணும்? பேசணும். எப்பா ஆண்டவர் வார்த்தை இப்படிலாம் சொல்லுது, ஒருவேளை நம்ம குறைவில் இருக்கிறோம், ஆனா இதெல்லாம் கர்த்தர் மாத்துவாருன்னு சொல்றாரு. எப்படி மாத்துவாருன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி மாத்துவாருன்னா நம்முடைய வார்த்தையை கொண்டு தான் என்ன பண்ணுவார்? அவர் மாத்துவாரு. அதனால ஒருவேளை உனக்கு குறைவா இருக்குதா, நம்ம எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். ஆனா குறைவான வார்த்தை என்ன பண்றாதீங்க, பேசுறாத. ஏன்னா பேசினா அது என்ன பண்றோம்? அப்படியே அது நின்றுடும். அது என்ன பண்றோம்? நின்றுடும். அதெல்லாம் இனிமேட்டு என்ன கூடாது? விசுவாசத்துல பேச தெரியுதோ இல்லையோ, அவிசுவாசத்துல பேசாம என்ன பண்ணும்? இருக்கும். ஒண்ணு என்கிட்ட இல்ல, எத்தனை முறை தான் சொல்றது? நம்ம அப்படித்தானே பேசுறோம். சொன்னா உனக்கு மரமண்டிக்கு என்ன பண்ணாது? புரியாது. எப்படியோ பேசுறோம் இல்லையா? அப்படி பேசுறதால நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு புரிஞ்சிருதுன்னு. அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, அந்த பார்ட்டிக்கு புரிஞ்சிருது. அந்த பார்ட்டிக்கு அதுக்கு புரிஞ்சது. எது புரிஞ்சது? ஓ நடக்காதுங்கிறது நமக்கு தெரியுதே இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்றான்? நமக்கு வர வேண்டிய காரியத்தை என்ன பண்றான்? நிறுத்தி. அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்காம தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து என்ன பண்ணும்? பேசணும். அப்ப இங்க என்னதான் நடக்கணும்னா, வார்த்தையும் விசுவாசமும் செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். அது எப்படி செயல்படும்னா, அது விசுவாச அறிக்கையின் மூலமாக தான் செயல்படும். ஏன்னா அங்க சொல்றாரு இல்லையா, மலையை பார்த்து ஜெபம் பண்ணுன்னு சொல்ல, அத்தி மரத்தை பார்த்து ஜெபம் பண்ணுன்னு சொல்ல, ஜெபத்தை பத்தி சொல்றாரு. அதெல்லாம் ஜெபம் பண்ணும் போது எவைகளை இல்லையா, ஜெபம் பண்றது வேற, பேசுறது வேற. சரிங்களா? அங்க சொல்லி கொடுக்குறாரு. அப்ப நான் மலையை பார்த்து ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு, மலையை பார்த்து பேசணும் விசுவாசத்துல. ஆமென். அவ ஜெபிக்கும் போது நான் என்ன பண்ணும்? மலை போன்ற பிரச்சனையா இருக்குதா, கர்த்தாவே நான் விசுவாசிக்கிறேன், இதை மாற்ற நீங்க போதுமான தேவனா என்ன பண்றீங்க? இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்றது? அப்ப விசுவாசம் எப்படிப்பட்டதா எனக்கு இருக்குதுன்னா, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை செய்யக்கூடியதா அது இருக்குது. அதுதான் ஏசாயா 55 பார்க்கும்போது அதை நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஏசாயா 55 எடுத்துங்களேன், 11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையே என் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வாயிலிருந்து ஒரு வசனம் என்ன பண்ணுச்சு? புறப்பட்டுருச்சுன்னா அது என்ன பண்ணாது? வெறுமையா திரும்பாது. என்ன பண்ணும்? அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி. அப்ப தேவனுடைய வார்த்தையை தேவன் எதற்காகலாம் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் என்ன பண்ணும்? செயல்பட்டு கொண்டே என்ன பண்ணும்? இருக்கும். அது செயல்பட வைக்கிறது எதுனா, விசுவாசத்துல நான் பேசுவது தான் செயல்பட வைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு விசுவாசம் இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது, ஆனா ஏன் வாழ்க்கையில் அது நடக்கலை அப்படின்னு சொன்னா, அந்த தேவனுடைய வார்த்தை பிளஸ் விசுவாசம் பிளஸ் சொல்றது. ஆமென். ஹல்லேலூயா. இல்லைங்களா? இங்க சொல்றா இல்லையா, வேரோட பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாங்கன்னா நட முடியுங்கிறார். எப்படி நட முடியும்? நான் பேசுனா அது என்ன பண்ணும்? வேலை செய்யும். அங்க மரத்தை பார்த்து பேசுறாரு, மலையை பார்த்து பேசுறாரு, இங்க காட்டத்தி மரத்தை பார்த்து பேச சொல்றாரு. கடுகு விதையில விசுவாசம் இருந்துச்சுன்னா காட்டத்தி மரத்தை பார்த்து பேசுகிறாரு. அப்ப பேசும்போது என்ன நடக்கும்? எதுலாம் எனக்கு நவராம இருக்குதோ அதை என்னால நகர்த்த முடியும், அது ஒன்றும் இல்லாம ஆக்க முடியும். அப்ப இன்னைக்கு அவதான் நம்ம இப்படி சொன்னா, நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். மற்றவங்களுக்கு என்ன பண்றோம்? நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபிக்கும் போது நம்ம ஜெபிக்கிறது ஏன் வேலை? சுகம் கொடுக்கிறது. சுகம் கொடுப்பாரா அப்படின்னு யாராவது நம்பி ஜெபிக்கிறோமா? ஆண்டவர்லாம் சுகம் கொடுக்க மாட்டார், நான் ஜெபம் பண்றேன் இல்ல, ஒரு நம்பிக்கை என்ன நம்மளால என்ன பண்ணுது? ஆனா போய் ஜெபம் பண்ற சுகத்தை என்ன பண்ணுது? ஆண்டவருக்கு கொடுத்துறாரு இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது சுகம் எப்படி வந்துச்சு தெரியுமா? நீ விசுவாசித்து என்ன பண்ண? ஜெபிச்ச, சுகம் வந்துருச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, நாம நம்பவே முடியாதெல்லாம் நடக்குது. ஏன் நடக்குது? அது நடத்துறது நான் அல்ல, அது தேவனா என்ன பண்ணுது? அப்ப நீங்க முடிவு பண்ணணும். நீங்க வாயிலிருந்து புறப்படும் வசனம் அப்படித்தான் என்ன பண்ணுது?
இருக்குது. நான் சொல்லி ஜெபிக்கிறேன், வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் தழும்புகளா குணமானின்னு சொல்லின்னு சொல்றேன். நிறைய பரிகாரி கத்தன்னு சொல்றேன். அந்த வார்த்தை போய் அவங்க வாழ்க்கையில பலிச்சிருது. சுகம் என்ன பண்ணுது? உண்டாகுது. எப்படி உண்டாகுது? நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். வேற ஒன்றும் எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? இப்போ எல்லாருமே ஜெபிக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு காரியம் ஜெபிக்கிறோம், அது நடக்குது. அது எப்படி நடக்குதோ அதே போல தான் என் வாழ்க்கையில நான் விசுவாசித்து பேசக்கூடிய எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அது செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப ஏன் ஏன் நடக்குதுன்னா, அவர் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அதை செய்யணும்னு நான் நம்பி பேசுறேன். ஆமென். அது வெறுமை என்ன பண்ணாது? வராது. வெறுமை என்ன பண்ணாது? வராது. ஏன்? அது வெறுமையா அனுப்பல. வார்த்தை வெறுமையா அனுப்பவே இல்லை. சும்மா நம்ம சொல்லுவோம்ல, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்கோமோ இல்லையா? என்ன பேசிட்டு இருக்க? சும்மா பேசிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு நாள் சும்மா பேசவே இல்லை, வெறுமையாகவும் பேசுறதும் இல்லை. அவர் பேசினார்னா அது ஒரு வேலை என்ன பண்ணும்? நடக்கும். ஆனால் நம்ம தான் சொல்லுவோம், பொழுது போகல, சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கிறோமோ. என்ன பண்ணுவோம்? சும்மா ஜாலியாக பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஜாலியாக பேசுறதால பிரச்சனை மாறுச்சுன்னா மாறாது. அதான் சில பேர் பாருங்க, இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா, சில நியூஸ் இதில் பார்த்தீங்கன்னா, நீ சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இரு, எல்லாம் மாறிடுங்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதெல்லாம் மாறுறது இல்லைங்க. நானும் சந்தோஷமா இருக்கும் சொல்றது வேற. நான் சொல்றது என்னன்னா, கர்த்தர் எனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அதெல்லாம் நான் சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. அவங்க சொல்றா நீ சிரிச்சுக்கிட்டே இரு சொல்றாங்க பாருங்க. நல்லா ஒரு காமெடியெல்லாம் நீ பாரு, அதுல சந்தோஷமா பார்த்துட்டுனா உன் பிரச்சனை என்ன மாறிடுங்கிறாங்க. உன் நோய் மாறிடுங்கிறாங்களே. அதெல்லாம் மாறவே ஏன்னா அப்படி மாறும்படியா கர்த்தர் வைக்கவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு நீங்களும் நான் விசுவாசத்துல பேசும்போது அது மாறும். ஆமென். அதான் சொல்ற, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். வெறுமையா நின்று அது திரும்பாது, அது அனுப்பின காரியமாகும்படி. அப்ப இந்த உலகத்துல தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா, எதற்காக கொடுத்தாரோ அதுவாய் அந்த வார்த்தையை நிகழ்த்துற வரைக்கும் அது செயல்பட்டு கொண்டு என்ன பண்ணும்? இருக்கணும். அது செயல்படும். நான் என்ன பண்ணும்? அதை பேசிக்கிட்டு என்ன பண்ணும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அதான் நான் இந்த போன வாரம் முழுக்க பேச சொன்னேன் இல்லைங்களா? பட்டிமன்ற மாதிரி பேச சொன்னேன். என்ன பேச சொன்னோம்? ஞாபகம் இருக்குதுங்களா? அதை எடுக்கலாமா? ஒன்னா திங்கக்கிழமை என்ன சொன்னோம்? எத்தனை பேர் சொன்னீங்கன்னு தெரியல. சொன்னீங்களா? என்ன சொன்னோம்? 10 தடவை சொன்னேன். 11 தடவை சொல்லு அப்படிலாம் இல்லை. நான் அதை என் வாழ்க்கையில் அது வர வரைக்கும் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுவேன்? ஆமாம், கரை புரண்டு என்ன பண்ணும்? வரணும். ஆமென். ஆமாம், நான் கொடுக்கிறவனாக இருக்கிறபடியினால் என் தேவன் மனிதர்களோடு இடைப்பட்டு எனக்கு கொடுக்கும்படி உதவி செய்கிறார். பொருட்களையும் பொருளாதார உதவிகளையும் தயவையும் வியாபார ஒப்பந்தங்களையும் எனக்கு கொடுக்கும்படியாக மனிதனின் இருதயத்தில் ஏவி நடத்துகிறார். ஆமென். ஆமென். லூக்கா 6:38 படி நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அப்ப இது எப்ப சொல்லிட்டு இருக்கிறது? 4 பக்கமும் வரணும். அது வரைக்கும் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணும்? கத்தத்தை காணுமே, போதுங்கிற அளவுக்கு வரணும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டு என்ன பண்ணும்? அப்ப சொல்லக்கூடிய நான் யாருன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், நான் கொடுக்குறோன்னு என்ன பண்றேன்? அப்ப ஒரு பக்கம் கொடுக்கணும் சொல்லணும், கொடுக்கணும் சொல்லணும், கொடுக்கணும் சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அங்க விதைக்காம என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நான் கொடுக்குறேன்னா இருக்கிறேன், அதனால கண்டிப்பா கர்த்தர் எனக்கு உதவியை என்ன பண்ண ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆமென். அடுத்தது சொன்னோம், ஞாபகம் இருக்குதுங்களா? ஆதியாகமம் 12:2-3 ஆதியாகமம் 26:29 பத்தி சொன்னோம். நான் கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க யாரு? இதை எத்தனை தடவை சொன்னோம்? உங்க வாயில, அதாவது வாய் வலிக்கிற வரைக்கும் அது சொல்லிடணும். நீங்களே யாராவது பேசுனா கொஞ்ச நேரம் இரு அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா நான் யாருன்னு சொல்ல நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இருக்கிற வண்ணமா நம்ம யோசிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? காணப்படுகிறவர்கள் அது அநித்தியமானவர்கள், காணப்படாதவர்களோ நித்தியமானவர்கள் இல்லையா? நான் காணப்படுத்த சீக்கிரம் மாறுறதையே யோசிச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன். மாறுறது பத்தி யோசிக்கவே நான் இல்லை. அப்ப இந்த மீண்டும் மாறுதல் யோசிக்கணும். ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பெயரை பெருமைப்படுத்துகிறார். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நல்லா சொன்னா, ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார், என்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுகிறார்கள். பூமியின் வம்சங்கள் எல்லாம், பூமியின் மனிதர்கள் எல்லாம் என் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். படுவார்கள் இல்லை, என்கிட்ட வந்துட்டே இருக்கு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் கொடுத்துட்டே இருக்கிறேன்.
எனக்கு வந்துகிட்டே இருக்குது. வந்துகிட்டே இருக்கிறதால நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றது? ஏன்னா எப்படி வருது, எப்படி கொடுக்குறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எனக்கு கர்த்தர் ஃப்ளோவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா என் மைண்ட்ல எண்ணத்திலையும் வார்த்தையிலையும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் தரித்திரன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். அடுத்து சொன்னோம், ஞாபகம் இருக்குதுங்களா? நான் பலுகக்கூடியவன், பெருகக்கூடியவன். லேவியராகமம் 26:9, ஆதியாகமம் 39:3 சொன்னோம். நான் பலுகக்கூடியவன், பெருகக்கூடியவன். கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமாய் இருந்து என்னை மிகவும் பலுகவும் பெருக பண்ணி என்னோட அவருடைய உடன்படிக்கையை திடப்படுத்துகிறார். கர்த்தர் என்னோட இருக்கிறார். நான் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். அப்ப சொல்லணும், கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் செய்கிற யாவையும் கர்த்தர் என்ன பண்றாரு? வாய்க்க பண்ணுகிறார். நான் பலுகக்கூடியவன், நான் பெருகக்கூடியவன். கர்த்தர் என் மேல் கண்ணோக்கமாய் இருந்து என்னை மிகவும் பலுகவும் பெருகவும் பண்ணி என்னோட கூட ஒரு உடன்படிக்கையை திடப்படுத்துகிறார். ஆமென். அப்ப நான் தேவனுடைய உடன்படிக்கையில் இருக்கிறேன். கண்டிப்பா அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எனக்கு என்ன, கண்டிப்பா எனக்கு என்னது உண்டு. அந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? பலுகக்கூடியது, பெருகக்கூடியது. ஆமென் சொல்லலாமா? அடுத்தது, நான் கடன் கொடுக்கிறவன். கடன் அப்ப இங்க சொல்றது என்ன? கடன் கொடுக்கிறது உபாகம் 28:12 பத்தி சொன்னேன் இல்லையா? இருக்குதுங்களா? நான் கடன் கொடுக்கிறவன், நான் கடன் வாங்காதவன். ஏற்ற காலத்தில் என் வாழ்க்கையிலே நான் கைது செய்கிற வேலையிலே தேவன் ஆசீர்வாத மழையை கட்டளையிடுகிறார். பொக்கிஷ சாலையாக தமது வானத்தை திறக்கிறார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காதிருப்பேன். என் வங்கி கணக்கு, என் முதலீடு பூரணமாய் நிரம்புகிறது. நிறைவான, திருப்தியான, அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலை எனக்கு கிடைக்கிறது. தேவன் எனக்கு கொடுத்த வேலைக்காக நன்றி. என் முதலாளியை நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்படி பேசிட்டு என்ன பண்ணும் இருக்கணும்? சொல்லுங்க, நான் கடன் கொடுக்கிறவன், நான் கடன் வாங்காதவன். ஆமென். அப்ப என் தலையெழுத்தே என்னதான்? கடன் என் தலையெழுத்து சொல்றேன், என் தலையெழுத்து தான் என்ன பண்றது அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப என் தலையெழுத்து என்ன? கடன் கொடுக்கிறது. சொல்லுங்க, கடன் கொடுக்கிறது. ஆமென். கடைசியா படிச்சு முடிச்சிரும். நான் வெற்றியாளன், நான் வெற்றியாளன். நான் கர்த்தருடைய வேதத்தை படிக்கிறேன், தியானிக்கிறேன், தயவை நான் பேசுகிறேன். ஆகவே என் வழிகள் வாய்க்கப்படும். நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். வெற்றியாளராக நான் வாழ்வேன். ஆமென். அப்ப நான் ஒவ்வொரு வார்த்தையும் இப்படிதான், இதை தான் நான் என்ன பண்ணுவேன்? பேசுவேன். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பொருளாதார நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்காது இருக்கும்போது சொல்லும்போது இல்லையா, மாற்றி கொடுக்க மாட்டோம். உங்க உள்ள சொல்லுது போகும்போது, அப்பா அந்த அந்த குட் டே பிஸ்கட் வாங்கிட்டுப்பான்னு சொல்லுது. உடனே எதாவது வாங்கிட்டு போவோம். வேற வாங்கிட்டு போயிடுவோமா என்ன? இதுவும் பிஸ்கட்டு தான், அதுவும் பிஸ்கட்டு தான். நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன்? குட்டே பிஸ்கட் தான் சொன்னேன். அந்த 5 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல, அது வாங்கி அப்படி சொல்லுமா இல்லையா? நீங்க அதெல்லாம் இல்லை, அப்பா வாங்கிட்டு இருந்தான், அம்மா வாங்கிட்டு இருந்தான், அப்படி நம்ம கொடுத்துறோம். நம்ம வீட்டில் மறந்துட்டா கூட கேட்குறோம் 3 மணி, என்ன வாங்கிட்டு சொன்னேன் அப்படின்னு. ஏன்? என் பிள்ளை என்ன விரும்புதோ அதை என்ன பண்ணும்? அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்ம விரும்புறதெல்லாம் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. எப்படி அது வரும் அப்படின்னு சொன்னா, நான் இப்படி பேசும்போது தான் அது என்ன பண்ணும்? ஆமென். அதனால நீங்களும் நானும் விசுவாசத்தை என்ன பண்ணுவோம்? பேசுவோம். பேச 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 எதெல்லாம் போகணுமோ போயிடும், எதெல்லாம் வரணுமோ அதை என்ன பண்ணுறோம்? ஆமென் சொல்லாமா? அப்போ என்ன பண்ணும்? ஓயாம பேசிக்கிட்டே என்ன பண்ணும் இருக்கணும். விசுவாச வார்த்தைகளை பேச 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 அந்த அதாவது கடுகு விதையளவு விசுவாசம் இருந்து பேசினாவே அது பெரிய காட்டத்தி மரமா இருந்தா கூட என்ன பண்ணும்? வேரோட பிடுங்கும். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய தரித்திரம் வேரோட பிடுங்கப்பட்டு கடல்ல போய் விழப்போகுது. ஹல்லேலூயா. புதிய ஆசீர்வாதங்கள் வேரோட பிடுங்கப்பட்டு என்கிட்ட நடப்போகுது. ஆமென். அப்ப தரித்திரம் மாறுற மாதிரி பேசணும், ஆசீர்வாதம் வர மாதிரி பேசணும். மாத்தி பேசிடக்கூடாது, மாத்தி பேசிடக்கூடாது. அப்படி மாத்தி பேசணும்னா கர்த்தாவே என் வாயில் காவல் வைன்னு சொல்லிட்டு திரும்ப என்ன பண்ண பேச ஆரம்பிக்கணும். எழுந்திருக்கலாமா?